அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயண தொடக்க விழாவில் பங்கேற்க பாஜகவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ளதையொட்டி அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தலுக்கு தயாராகி வருகின்றன. இதனையொட்டி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் வரும் 7ஆம் தேதி முதல் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். அதன்படி வருகின்ற 7ஆம் தேதி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டசபை தொகுதியிலிருந்து தொடங்குகிறார். அன்று மேட்டுப்பாளையம், கவுண்டம்பாளையம் சட்டசபை தொகுதிகளிலும், மறுநாள் 8ஆம் தேதி கோவை தெற்கு, வடக்கு தொகுதிகளிலும் சுற்றுப்பயணம் செய்கிறார். அதனைத் தொடர்ந்து வரும் நாட்களில் ஒரே நாளில் 3 தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். முதற்கட்ட சுற்றுப்பயணத்தை வருகின்ற 23ஆம் தேதி ஒரத்தநாடு, பேராவூரணி, பட்டுக்கோட்டை சட்டசபை தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி நிறைவு செய்கிறார். இந்த பயணத்தின் போது அந்தந்த தொகுதிகளில் உள்ள மக்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் உள்ளிட்டோரை சந்தித்து பேசுகிறார். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயண தொடக்க விழாவில் பங்கேற்க கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாஜகவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தொடக்க விழாவில் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், பொதுச் செயலாளர் ஏபி முருகானந்தம் மற்றும் பாஜகவினர் பங்கேற்க உள்ளனர். அதேபோல் ஒவ்வொரு சட்டசபை தொகுதிகளிலும் அதிமுகவினர் மட்டுமின்றி அந்த பகுதியை சேர்ந்த பாஜக தலைவர்களும் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.